பக்கலோட பாலத்தை புதுசாக போட்டது வெறும் 5 அடி தான் போட்டுட்டாங்க. 5 அடி 6 அடி தான் போட்டுட்டாங்க. இது தண்ணி போகும். இது நேரம் தண்ணி வெளியே போக வேண்டிய இடமே தான். தண்ணி வெளியே போக வேண்டிய இடமே இதுதான். 60 அடி போக வேண்டிய இடத்துல வெறும் 3 அடி இருக்கு. இதுதான் பக்கலோட, தூத்துக்குடியோட பக்கலோட இதுதான். வீட்டிலேருந்து தண்ணி வெளியே போகிற கான் மாதிரி இருக்குது. அதோட கேவலமாக இருக்குது. இப்போ தூர் வாரினாங்க. இல்லை ஒன்றும் பிரச்சனை கிடக்கட்டும், அப்படி கிடக்கட்டும். அது என்ன ரேஞ்சில் இருக்குங்கிறத காட்டுறோம்ல. என்ன பேர்? ஏன்னா என் பேர் இசைக்கிராஜா. நேற்று நீங்கள் என் பேர் முத்துக்குமார். அந்தரியாபுரம் கிராமம் எனக்கு. இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து தூத்துக்குடியோட மெயின் வடிகாலோட பக்கல் ஓடை. இந்த பக்கல் ஓடை ஆரம்பத்திலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சுருங்கி எல்லாம் ஆக்கிரமிப்பில் இருக்குது. ஆக்கிரமிப்பிலிருந்து மெயினாக அந்த பக்கலோட ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு ஒரு ஸ்டேட் ஹைவேஸாக கடந்து வரும். அதில் வெறும் 3 அடி பாலம் போட்டிருக்காங்க. அந்த 3 அடி பாலம் எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக தூந்து போய் இருக்குது. அதில் அந்த பாலத்தில் வந்து சுத்தமாக மண் அடைச்சி போய் எல்லாம் இருக்குது. அது போக இந்த ஏரியா வந்து இது கோரம்பலத்தோட பின்பகுதி பல்குக்கு பின்னால் வருது. 60 அடி பக்கலோட இதெல்லாம் வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது புதுசாக போட்ட பாலம். ஒரு 4-5 மாதம் முன்னால் போட்ட பாலம். இதே வெறும் 5 அடி தான் போட்டிருக்காங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா சின்ன மலைக்கு கூட இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு 5 பஞ்சாயத்துகளுக்கு தண்ணி உடனே ஏறிடுது. மழை நேரத்தில் மக்கள் கஷ்டப்படுறாங்க. பஞ்சாயத்து மட்டும் இல்லை, கார்பரேஷனுக்கு உட்பட்ட ஈபி காலனி அந்த சைடுகளும் பார்த்திங்கன்னா வந்துடுது. அது போக கலெக்டர் தூத்துக்குடி கலெக்டர் ஆஃபீஸே சின்ன மலைக்கு கூட தாங்காத அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி ஆயிடுது. காரணம் இதுதான். அதனால் இந்த 60 அடி பக்கலோடைய அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த பக்கலோடைய 60 அடியை சரி பண்ணாலே இந்த ஏரியா வெள்ள பாதிப்புலேருந்து மக்களை காப்பாற்றிடலாம். அதனால் அரசு விரைவாக நடவடிக்கை எடுத்து கூடிய விரைவில் இது சரி பண்ணணும் வேண்டிக்கொள்கிறோம். வணக்கம். என்னோடய பேர் திருவடி தினேஷ், ஐயனடப்பு கிராமம். இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 60 அடி ஓட இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இன்றைக்கி 20 அடியாக சுருங்கியிருக்கு. 20 அடியாக சுருங்கியிருக்குன்னா 40 அடி வந்து ஆக்கிரமிப்பு வந்து என்னவாக இருக்குன்னா உடம்புகளாக ஆக்கிரமிப்பு 40 அடியாக நமக்கு மாறி இருக்குது. 40 அடி ஆக்கிரமிப்பாக மாறும்போது இந்த ஓடைகளை பார்த்திங்கன்னா சுருக்கியிருக்காங்க. ஸ்டேட் ஹைவேஸ் போடக்கூடிய இந்த ஓடை கிராஸ் பண்ணக்கூடிய ஓடை வந்து சுருங்கும் பட்சத்தில் தண்ணி முட்டி என்ன ஆகுதுன்னா வெளியில் போகுது. கோரம்பலம் பஞ்சாயத்துக்கு இங்கேருந்து மாறி போகும்போது போர்வே கடந்து போகுது. தண்ணி சின்ன மலைக்கும் பாதிப்புகள் வெளியே போகுது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு அடைச்சும் வச்சுட்டாங்க. ஸ்டேட் ஹைவேஸில் 20 அடி ஓடை 3 அடி ஓடையாக மாறி இருக்குது. அதுக்கும் தண்ணி வந்து முட்டி ஊருக்குள்ளே வருது. அதனால் இப்போ பெரிய பாதிப்புகள் ஏற்படுறாங்க. இங்கேருந்து ரோட்டுக்கு இந்த பக்கம் உள்ள மக்களும் பாதிப்பு ஏற்படுறாங்க, அந்த பக்கம் உள்ள மக்களும் பாதிப்பு ஏற்படுறாங்க. இப்போ ஐயனடப்பு பஞ்சாயத்துலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேடாக இருக்கிற பகுதியிலேருந்து தாழ்வான பகுதியை நோக்கி அந்த தண்ணி வரதுனால தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடியவங்க கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் இருக்கிறாங்க. சோரிஸ்புரம் காலனி, இந்திரா காலனி, சிவசக்தி நகர், ஈபி காலனி வரைக்கும் சோரிஸ்புரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஃபுல்லாக வெள்ளத்தில் ஒரு அதிகப்படியான மழை வரும்போது பாதிக்கப்படுறாங்க. இந்த ஃபால்ட்டை அரசாங்கம் வந்து சரி செஞ்சு தரும் பட்சத்தில், இந்த தவறு திருத்தும் பட்சத்தில் நம்ம பொதுமக்கள் பாதிப்படாமல் இருப்பாங்க. அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும்னு அரசாங்கத்தை அரசு அதிகாரியும் கேட்டு